ஹலோ காய்ஸ், இன்றைக்கி வந்து டே இன் மை லைஃப் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. ஸ்கூல் லீவ் விட்டு 2 மந்த்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு. நான் அந்த லீவில் வந்துட்டு எப்படி என்னோடய டேவை வந்து ஸ்பெண்ட் பண்ண போகிறேன்னு தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி வந்து நான் எந்திரிச்சதே ரொம்ப டைம் ஆகிடுச்சு. ஒரு 11 கிட்ட தான் எந்திரிச்சேன் லீவ் டைம்னால். எந்திரிச்ச உடனே பெட்ஷீட் எல்லாத்தையும் சாங் ஒன்று போட்டு டிவியில் அப்படியே வந்து மடித்து வச்சிட்ருந்தேன் சாங் கேட்டுகிட்டே. எந்திரிச்சதே வந்து 11 அதுக்கப்புறம் காஃபி குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துட்டு இருந்தேன். பார்த்தா டைம் 1 ஆகிடுச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய ட்ரெஸ்ஸிங் டேபிள் ரொம்ப குப்பையாக இருந்துச்சு. அதை வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் சும்மா நேரம் போகலன்ட்டு. இப்போது வந்து மதியம் டைமில் வந்துட்டு எங்கள் வீட்டில் மேங்கோஸ் நிறையா இருந்துச்சு. சீசன்னால வாங்கி வச்சுருந்தாங்க. சரி ஃப்ரெஷ் க்ரீமும் இருந்துச்சு. சம்மர் டைம்னால ஐஸ்கிரீம் பண்ணலான்னு எடுத்துக்கிட்டேன். மேங்கோ ஐஸ்கிரீம் மாதிரி பண்ணேன். இப்போது ஒரு 10 ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இந்த வீடியோ முடியறதுக்குள்ளே எடுத்து எப்படி வந்துச்சுன்னு காட்டிடுறேன். அப்புறம் வந்து 3 கிட்ட நான் சாப்பிட உட்காந்துட்டேன். முட்டை குழம்பும் அப்புறம் மாசி கூட்டும் பண்ணியிருந்தாங்க. ஸ்கூல் இல்லாதனால டைமிங்கே ரொம்பவே மாறிடுச்சு எல்லா இதுலேயும். அப்புறம் ஜேபிபின்னு ஒரு படம் வந்திருக்குல, அது பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 கிட்ட பாத்திரம் வந்து வாஷ் பண்ண வந்துட்டேன். லீவில் இருக்கிறதுனால நான் தான் வாஷ் பண்ணிகிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 6 கிட்ட தான் குளித்தேன். குளிச்சுட்டு ரொம்பவே போர் அடிச்சது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கிட்டு இங்கிட்டும் தான் சுற்றிட்டு இருந்தேன். சுற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து தான் ஃபோன் பார்க்க ஆரம்பித்தேன். அப்புறம் ஒரு 7 கிட்ட அம்மா காஃபி போட்டு கொடுத்தாங்க. காஃபியை குடிச்சிட்டு ஐஸ்கிரீம் எப்படி இருக்குதுன்னு பார்க்க போயிட்டேன். ஒரு 8 ஹவர்ஸ்கிட்டே நான் வந்து ஐஸ்கிரீமை வெளியே எடுத்துட்டேன். நல்லாவே வந்து ஃப்ரீஸ் ஆகிட்டு. அப்புறம் வந்துட்டு ஒரு வாட்டரில் வந்துட்டு அந்த ஐஸ்கிரீம் வந்து டிமோல்டு பண்ணிட்டேன். நல்லாவே செட் ஆகிருந்துச்சி. ஐஸ்கிரீம் வந்துட்டு பார்க்கவும் கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு கத்தியெல்லாம் வச்சு குத்தி தான் நான் வந்துட்டு டிமோல்டு பண்ணேன். பாருங்கள் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு டிமோல்டு பண்ணுறேன்ட்டு. அவ்வளோ ஃப்ரீஸாக இருந்துச்சு. பார்க்க நல்லா க்ரீமியாகவும் இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் வச்சு பண்ணியிருந்தோம்ல, அதனால ஃபைனலி நான் டிமோல்டு பண்ணிட்டேன். பார்க்கவே சூப்பராகவே இருந்துச்சு. பாருங்கள் மேங்கோஸ்லாம் மேலே தெரிஞ்சு எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. சாப்பிட்றதுக்கும் க்ரீமியாகவும் டேஸ்டியாகவும் இருந்துச்சு. லீவ் டைம் வீட்டில் இருக்கிறதுனால டெய்லி நைட்டு வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன் சாப்பிட்றதுக்கு. அப்படி நான் வந்து இன்றைக்கி நைட் பண்ணது தான் இந்த சிக்கன் ஷவர்மா. டேஸ்ட் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. பட் நான் வீடியோ எடுக்க தான் மறந்துட்டேன். இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஷவர்மாலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு அங்கிட்டும் இங்கிட்டும் நடந்துகிட்டு இருந்தேன். எங்கள் வீடு வந்து பார்த்திங்கன்னா மாடி வீடு. அங்கே வந்துட்டு வெளியே வந்துட்டு வாசலே வந்து பெருசாக போகும். அதனால் அங்கிட்டும் இங்கிட்டும் நடந்து வீடியோ எடுத்தேன். இது வந்து மார்னிங் கிளிப்பு. நான் ஆட் பண்ண மறந்துட்டேன். இப்போ தான் பார்த்தேன். இது எங்கள் வீட்டில் வந்துட்டு வெயில் தான் அடிச்சிட்ருக்கு. கொஞ்ச நாளாக மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. வெயில் அடிக்குது. ஃபஸ்ட்டு வெயில் அடிச்சது, அப்புறம் மழை பெஞ்சிது, திரும்பியும் இப்போ வெயில் அடிக்குது. ஆனால் காற்று கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. எல்லா துணியும் பறந்து பறந்து போய்கிட்டு இருக்கு. இதான் எங்களோட வீட்டோட வாசல். எவ்வளோ நீளமாக போகுது பாருங்கள். இங்கே நின்று தான் வீடியோ எடுத்தேன். அப்புறம் வீடியோ ஷூட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. நைட் டைமில் தான் கொஞ்சம் ஷூட் பண்ணுவேன். இது வந்து தூத்துக்குடி மக்ரோன் எங்கள் பெரியம்மா வந்திருக்கையில் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுதான் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். கிஃப்டெல்லாம் பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும். நீங்களும் சாப்பிட்ருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வீடியோலாம் ஷூட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் 9:30 மணி ஆகிட்டு. அதுக்கப்புறம் சாப்பிட்ணுன்ட்டு பசிக்க ஆரம்பிச்சிட்டு சாப்பிட உட்காந்துட்டேன். நைட்டுக்கு வந்து பரோட்டா தான் வாங்கியிருந்தோம். நான் எப்போவுமே 3 தான் சாப்பிடுவேன். அந்த மாதிரி 3 வச்சுட்டு சால்னா ஊற்றி சாப்பிட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த பசிக்கு சாப்பிடல செம்மையாக இருந்துச்சு. 9:45 சாப்பிட்டு முடிச்சிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு டிவி தான் வந்து ரிலாக்ஸாக உட்காந்து பார்த்துட்ருக்கேன். எத்தனை தடவை நான் இந்த நக்லைட்ஸ் வீடியோவை வந்துட்டு ஒரே வீடியோவே நிறைய தடவை பார்த்துட்டேன். சகிக்காது. ஏன்னா கடந்த 2 மந்த்ஸாகவே எனக்கு டிவியில் தான் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஃபுல்லாக டிவி தான் பார்த்துட்ருக்கேன். ஸ்கூல் ஓப்பன் ஆகிற வரைக்கும் தான் இது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் மிரர் ஃபோட்டோ தான் எடுத்துகிட்டு இருந்தேன். வேறு வழி இல்லை. நம்ம டே வந்துட்டு ஏதாவது ஒரு இதை பண்ணி தான் நம்ம வந்து ஓட்டணும். மிரர் ஃபோட்டோ எடுக்கணும்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நேரமாக நான் மிரர் ஃபோட்டோ தான் எடுத்துகிட்டு இருந்தேன். 10 வரேன்னு சொல்லலாம். அவ்வளோ நேரம் மிரர் ஃபோட்டோ தான் எடுத்துகிட்டே இருந்தேன் நான்.
அவ்வளோதான், இனி நம்ம தூங்க தான் செய்யணும், வேறு வேலை கிடையாது. ஏன்னா 11 மணி ஆயிடுச்சு. இந்த vlog நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் ரொம்ப லாங்காக இழுத்துட்டே போகிறேன்னு நினைக்கிறேன். எனக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, அதான் நான் இவ்வளோ தூரத்துக்கு இழுத்து கொண்டு வந்துட்டேன். உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. இன்ஷால்லா இனி நிறைய வீடியோஸ் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ட்ரை இல்லை, நான் போடுறேன் இனி கண்டிப்பாக.